நார்மலான ஒரு ரோட்டில் போயிட்டு விஜய் சார் வச்செல்லாம் ஷூட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுல அந்த சீன் ஃபுல்லாக எனக்கு வந்து பிரபு சார் ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட அந்த ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதுக்கடுத்து நான் விஜய் சாரை பார்த்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களும் சரி, இல்லை உண்மையாகவே அவர் சிம்பிளாக இருந்தார். இஸ் கோயிங் டு ராக் த இண்டஸ்ட்ரி. தெரி திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணது அண்ட் ஆர்ட் சைட்லேருந்து நீங்கள் போட்ட எஃபர்ட் அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆர்என்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மேக்ஸிமம் லைவ் லொக்கேஷன் மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான். சாங்ஸுக்கும் வந்து ஒரு லிபர்ட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபேண்டஸியாக கலர்ஃபுல்லாக ஒரு சவுக்கார்பேட் மாதிரி ஒரு ஏரியாவை டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இந்த கலர் கண்ணாடி சாங்க்கு அது ஒரு படத்தில் பெரிய செட் அது. ஏன்னா நிறையா டான்சர்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பொருட்செலவில் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த ஹைகோர்ட் ஏரியா பாரிஸ், அந்த ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜங்ஷன் டோட்டலாக ரீக்ரியேட் பண்ணோம். அது வந்து ஒரு சர்டன் ஹைட் வரைக்கும் செட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே சிஜியில் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஏன்னா நார்மலான ஒரு ரோட்டில் போயிட்டு விஜய் சார் வச்செல்லாம் ஷூட் பண்ண முடியாது. அதனால் அதை செட்டாக க்ரியேட் பண்ண வேண்டியது வந்தது. தெரியல, தளபதி கூட சேர்ந்து பயங்கரமா பட்டையை கிளப்பியிருக்கீங்க. ஆனா அவரை தூரத்துல இருந்து பார்க்கும்போதே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அவரை கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக நான் போய் பக்கத்தில் நின்று பார்க்கல. எப்படின்னா யதார்த்தமாக ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் அப்போவே அப்படி தான் எனக்கு பதட்டமாக தான் இருந்தது. ஐயோ என்ன பண்ணுறது, சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது கொஞ்சம் ஒருத்தர்கள் எடுக்க தான் செய்யும். இதில் வேறு வந்து தளபதி பெரிய மாசு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாரை பார்த்தோன்னே அதெல்லாம் நமக்கு மறந்துடுச்சு. ஒரு மாதிரி பழகின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு அவ்வளோ சிம்பிளாக இருந்தோன்னே சும்மா ஒரு பேருக்கெலாம் இல்லை, உண்மையாகவே அவர் சிம்பிளாக இருந்தார். அதனால் அந்த பயம்லாம் ஃபஸ்ட் நாளே போயிடுச்சு. அதனால் சுலபமாக நடிக்க பிடிச்சது நமக்கு. விஜய் ஒரிஜினலா மழையில வந்து ஃபைட் பண்ணாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். படத்துலயும் அது வந்து தெரியுது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலாக ரெயின் எஃபெக்ட்லேயே ஃபைட்டு சீக்வன்ஸ் இருந்தது ஆல்ரெடி. அந்த மழை சீசன் டைம்லேயே அந்த ஷூட் பண்ணணும் நாங்கள். அதனால எதுவும் எங்களுக்கு டேமேஜ் வரல. ஆனால் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் விஜய் சாரில் வந்து ஒரிஜினல் மழையில் நனைஞ்சிக்கிட்டே நைட் ஃபுல்லாக ஃபைட் பண்ணி அது வந்து செயற்கையாக க்ரியேட் பண்ணுறது வந்து எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே போய் நின்றுட்டு இருந்தால் பொசிஷன் கொடுத்துக்கிறதுனா கூட அது மழையில் தான் நிற்கணும். அந்த மாதிரி அந்த ஃபுல் ஃபைட் வந்து ரியல் மழை இருந்துகிட்டே இருந்தது. அப்படியே ஷூட் பண்ணோம். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். இந்த படத்துல அட்லி உங்களுக்கு நடிக்க வச்சதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியா, இல்ல நீங்க நிறைய போலீஸ் ரோல் நடிக்கிற மாதிரி தெரியுதே? இல்லை, அது அப்படி சொல்லிட முடியாது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து அட்லி சாரோட அசிஸ்டண்ட்டு பாக்யராஜ் கண்ணன், இப்போ இந்த ரெமோ படத்தோட டைரக்டர், அவர் கூட வந்து நான் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு ராஜாராணிக்கு நான் ஆடிஷன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு சரியான ரோல் இல்லை. ஸோ அப்போ சொன்னார், நான் அடுத்த படம் பண்ணும்போது கூப்பிட்றேன், இதில் ஒன்றும் சரியான ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதே மாதிரி படம் ஸ்டார்ட் ஆனோன்னா நான் போகல, இந்த தடவை ஆஃபீஸ் போகல. சரி, இது வந்து பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, கண்டிப்பாக இதில் போய் நம்ம கேட்க முடியாதுன்னு இருந்தேன். ஆனால் அவங்களே கூப்பிட்டுட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. அவர் சொன்னார் ஒரு போலீஸ் கேரக்டர். ஆனால் அப்போ வந்து மிருதன் மாறிலாம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதில் 2லேயும் போலீஸ் நடிச்சதுனால நான் வந்து சொல்லிட்டேன், சார் நான் வந்து இப்போ மாரிலையும் மிருதன்லேயும் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர் தான் சார் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டராக நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் ஆகணும்னா பார்த்துங்க, இல்லைன்னா தாராளமாக பண்ணுங்கள், இது நல்ல ரோல் அப்படின்னாரு. நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம எதுனாலும் ரோல்லாம் நடிக்கணுன்றது தான் வந்திருக்கோம். இன்னொன்று இது பெரிய ப்ராஜெக்ட், இது வந்து மிஸ் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அப்படி தான் நடிச்சது. அந்த வாய்ப்பு தான். நீங்களும் அட்லியும் சேர்ந்து ஒர்க் பண்ற திரைப்படங்கள் வந்து பயங்கர ஹிட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அவர் வந்து ஃப்ரீடமா உங்களை ஒர்க் பண்ண விட்டுறாரா, இல்ல அவருக்கு தேவையானதை ஸ்ட்ரிக்டா அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறாரா? அட்லி வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியும். அது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுறதுனால நமக்கு அதில் ஒன்றும் ப்ராப்ளமே வரப்போகிறதில்ல. ஏன்னா
அட்லி கதை சொல்லும்போது என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக அதில் இருக்கும். அட்லியை பொறுத்த வரைக்கும் இஸ் கோயிங் டு ராக் த இண்டஸ்ட்ரி. அட்லி வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கிரியேட்டர்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஃபஸ்ட் ஃபில்முக்கும் செகண்ட் ஃபில்முக்கும் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும். தெரி திரைப்படம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி வெற்றி ஆயிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு தெரியாத ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க. சுவாரஸ்யமாக டக்குன்னு திடீர்னு இது ஞாபகத்துக்கு வரல. பிரபு சாரோட நடிக்கும்போது ஒரு காம்பினேஷனில் பிரபு சாருக்கு எனக்கும் ஒரு சீன் இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து பிரபு சார் ஒன்று சொன்னார், யாரோட பேர் உனக்கு வச்சுருக்காங்க தெரியுமா அந்த படத்தில்? தெரியும், ஐயாவோட பேர். இதுக்கு மேலே கணேசன் பேர் வச்சுருந்தாலே தானாகவே நடிப்பு வந்துடணும் அப்படின்னு. கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த சீன் ஃபுல்லாக எனக்கு வந்து பிரபு சார் ஹெல்ப் பண்ணார் ஃபுல்லாக. அவரே எனக்கு பண்ணி காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நம்ம புதுசாக இப்போ தான் வரோம், சின்ன சின்ன வேஷம்லாம் நடிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் சீனில் என்னென்னலாம் பண்ணலாம், இதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணினா உனக்கு வந்து இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் பண்ணால் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி சார் 2-3 ஷார்ட் எனக்கு நடிச்செல்லாம் காமிச்சார் பிரபு சார். அது வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் எனக்கு பர்சனலாக. லாஸ்டா வெளிவந்த புலி திரைப்படமும் சரி, இப்ப வெளிவந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க தெரி திரைப்படமும் சரி, உங்களுடைய பேக் டிராப் நாங்க பார்த்து ரசிச்சது மாதிரியே விஜயும் ரசிச்சிருக்காரா? அதை பத்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரா உங்ககிட்ட? விஜய் சார் எப்போவுமே எந்த ஒரு செட்டாக இருந்தாலும், இதுலேயும் சரி அதுலேயும் சரி, எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் வந்த உடனே அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா அது கொஞ்சம் இது அப்படி எதுவும் பேசாமல் விட்டுருவார். அவர்கிட்ட அந்த ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னா சில பேர் வந்து அப்படி பேச மாட்டாங்க, அப்படி இதாக இருப்பாங்க. இவர் யாராக இருந்தாலும் சரி, அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னென்னா என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் கூட இந்த அசிஸ்டண்ட்டு கரெக்டாக நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படியெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப நோட் பண்ணுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லாருக்கூடையும். நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம், விஜய் வந்து ரொம்ப குசும்பு பண்ணுவாராம், எல்லாருக்கும் பல்பு கொடுப்பாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி சொல்லுங்க. இல்லை அந்த மாதிரி பல்பு கொடுத்த வேலையெல்லாம் நான் கூட கவனிக்கல. ஆனால் சாருக்கு வந்து பேசிக்காக வந்து ஹியூமர் சென்ஸு, செம்மையான ஹியூமர் சென்ஸ். சின்ன டைமிங்கில் சின்னதாக பண்ணார், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்களில் காமெடி பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதுக்கடுத்து நான் விஜய் சாரை பார்த்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களும் சரி, இந்த படத்துலேயும் அப்படி தான். அவரோட ஹியூமர் சென்ஸு லெவல் பயங்கரம். அது வந்து பல்பு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது இதில். அது ஸ்பாட்டில் சில விஷயம் பயங்கரமாக நடக்கும். நம்ம ராஜேந்திரனை வந்து சம்டைம்ஸ் ஏதாவது சத்தமாக பேசிடுவார். அது டேக் போயிட்டு இருக்கும்போது அவரோட டைலாக் தான், அவரோட மாடுலேஷன் நமக்கு சாதாரணமாகவே சிரிப்பு வரும். விஜய் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். அவரோட கேரக்டரைசேஷன், அவரோட மாடுலேஷன் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எது சொன்னாலும் நிறைய தடவை சிரிப்பு வந்திருக்கு. அவர் தன்னறியாமலே சிரிச்சிருக்காரு. கட்டுன்னு சொன்னோன்னே அவர் நினச்சி சிரிப்பு இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நம்ம ஒரு சிரிப்பு பார்த்தோம்ல, ஒரு அந்த வடிவேல் சார் பேரலில் உருளும்போது ஒரு சிரிப்பு இருக்கும்ல, அந்த சிரிப்பை நான் லைவாக பார்த்துருக்கேன் நிறைய தடவை ஸ்பாட்டில். புலி திரைப்படத்துல டபுள் விஜய் கெட்டப்க்கு நிறைய கிரியேட்டிவா நீங்க நிறைய பண்ணியிருந்தீங்க. இதுல வந்து ட்ரிபிள் விஜய் கெட்டப். ஸோ இதுல நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, அதனுடைய கிரியேட்டிவ் ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு, அதுக்கு அப்படி தான் பண்ணி ஆகணும்னு ஒரு தேவைப்பட்டுச்சு. இது அப்படி இல்லை, ஒரு ஃப்ரீக் அவுட்டான ஒரு போலீஸ் ஸ்டோரி. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கான இடம் இல்லை. என்னென்னா எப்போ ஒரு விஷயம் பண்ணனாலும் ஒரு போலீஸ் பேக்ட்ராப்னா அந்த போலீஸ் பேக்ட்ராப்புக்கு தகுந்த மாதிரி என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். அவுட் ஆஃப் த வே போனால் நமக்கே அதில் ஒட்டாது. தெரி திரைப்படத்தில் ஒரு பேக்கரி ஒன்று பார்த்தோம், அது நிஜமான பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சுது அது ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பண்ணீங்க அது? ஒரு பேக்கரி வச்சிருக்கிற ஒரு ஆள்னா ஒரு பேக்கரி வச்சிருக்கிற ஆளோட அந்த பேக்ட்ராப்புக்கு தான் போகணும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி போகக்கூடாது. அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் என்ன அப்படி அதோட பேக்ட்ராப் எப்படி இருக்கும், இந்த ஒரு ஃபீல் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு 6 வயசு பொண்ணுக்கான அப்பா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா, அப்படி சின்ன ஒரு லாங் ஹேர். இதில் வந்து ஹீரோயிசமும் மிஸ் ஆகக்கூடாது. அதனால் அந்த பேக்ட்ராப் என்னவோ, அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு
அதில் போயிட்டு நம்ம வந்து ரொம்ப ஓவராக க்ரியேட்டிவிட்டியெல்லாம் போடக்கூடாது. அதை வந்து நம்பகத்தன்மையாக பண்ணணும், அவ்வளோதான். ஜோசப் குருவிலா, விஜய் குமார். எந்த படத்துக்காக நீங்க அதிகமா பாராட்டு வாங்குனீங்க? முண்டாசுப்பட்டியில் நிறைய கிடச்சிது. வந்து நேரடியாக இல்லாமல் ரஜினி சாரோட பாராட்டு வேறு விதமாக எனக்கு அது வரைக்கும் வந்துச்சு. அது இருந்து மிகப்பெரிய பாராட்டு. இப்போ இறுதி சுற்றில் வந்து தனுஷ் சார் வந்து நேர்லேயே சொல்லிட்டாரு. எனக்கு அது பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. அங்கே கொடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் தான் படம் பார்த்துருந்தார் சார். பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்தோடனே சொல்லிட்டாரு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ரொம்ப நீட்டான ஃபில்ம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்லாம் சொன்னார். இது ரெண்டுமே வந்து பெரிய எக்ஸ்ட்ரீமான பாராட்டு தான். திரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆர்ட் ஒர்க்கும் சரி, உங்களோட ஆர்ட் ஒர்க்கும் சரி, பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு அழகாக ரியாலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதா இல்லை சுலபமாக பண்ணுறதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. எங்களோட வேலை வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எங்களோட வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும், ஓ இது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறையா ஒரு டைமும் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயமா இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ஒரு செட்டப் பண்ணுவோம். அதே செட்டப் வந்து ஒரு 10 நாள் கழித்து தேவைப்படும். அன்றைக்கி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டேபிள் லேம்ப் வாடகைக்கு எடுத்துருப்போம். அது பார்த்தா அந்த 10 நாள் கழிச்சு இருக்காது, அது வேறு ஏதாவது படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். அது டென்ஷன் தான். அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான சின்ன விஷயமா இருக்கும், அது டென்ஷனை க்ரியேட் பண்ணி விட்ரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு இல்லைன்னாலும் அதில் உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து அது எப்போ வரும்னுலாம் சொல்ல முடியாது. எங்கள் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். அதை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது. அது எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. உங்களை மாதிரியும் பாபி சிம்ஹா மாதிரியும் நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஊர்லேருந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட சென்னைக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன போல் அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே வாய்ப்பு தர்றவங்களுக்கு சொல்கிறது என்ன, இப்போ என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்கு கேரண்டியே கிடையாது. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஏன்னா பல ஆயிரம் பேருக்கு மத்தியில் தான் இப்போ பாபி மாதிரி என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கிடைக்காமலும் போகலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தான் முதல்ல தேட ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு தேடுறதில்ல. ஏன்னா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி கிடைக்காமலும் போகலான்றதையும் நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் வரணும். அதுக்கப்புறம் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும் அதுக்காக. இப்போ நம்ம வந்து வெறுமனே சும்மா செவத்தில் எறிஞ்ச பந்து மாதிரி போய் திரும்பி வராமல் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லது. முறையான பயிற்சி எப்போயுமே அவசியம். அந்த மாதிரி கற்றுக்கணும். இன்னொன்று, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அது வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? இப்போது 2.0 சங்கர் சார் டைரக்ஷனில் ரஜினி சார் படம் தெரியும் எல்லாம். ரெமோ இப்போது கொடி நடிச்சிட்ருக்கிறேன். இப்போது கொடி ஷூட்டிங் போய்ட்டுருக்கு. அப்புறம் தண்ணி ராஜான்னு ஒரு படம் சிபிராஜ் சாரோட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து ரிலீஸ்க்கு வந்து இறைவி இருக்குது. அப்புறம் வந்து ராஜா மந்திரி அது இருக்குது. ராஜா மந்திரி வந்து ரொம்ப முக்கியமான ரோல். எனக்கு கிட்டத்தட்ட என்னோடய ரியல் லைஃப்பில் நடந்த பல சம்பவங்கள் அந்த படத்தில் என்னோடய கேரக்டருக்கு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சுலபமாக நடிக்க முடிஞ்சிருச்சு அந்த ரோலை. நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த படத்தை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன் நான்.